ஆனா இப்ப 2026 தேர்தல் வருது இல்ல, யார் ஆட்சியை பிடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக நல்லா இருக்கும். திமுக தான், ஸ்டாலின் தான். சூலூர் வெற்றி வாய்ப்பாளர் தளபதி முருகேசன். சூலூர் வந்து தளபதி முருகேசன். எங்க ஓட்டு தளபதி முருகேசன் தான் போடுவோம். டிஎம்கே தளபதி முருகேசன். தளபதி முருகேசன். திமுக ஸ்டாலின் அமைச்சா நல்லா இருக்குங்க. இங்க சூலூர் தொகுதி தளபதி முருகேசன். தளபதி முருகேசன். இங்க சூலூர்ல வந்து தளபதி முருகேசன் டிஎம்கே தான் ஜெயிக்கும். எடப்பாடி ஜெயிச்சா நல்லா இருக்குமா? ஸ்டாலின் டிவிகே ஸ்டாலின் அஞ்சு மதமாரை சூழல் தோதிங்க. தளபதி முருகேசனுக்கு டிஎம்கேவில் ஸ்டாலின் தான். பிள்ளைகளுக்கு காலேஜ் போறாங்க, அது கொடுக்கணும் நடத்த முடியுமா? சாகாவர திட்டங்கள் தான் ஸ்டாலின் திட்டமா. டிவிக்கு அவ்வளவுதான், டிவிகே தான். நம்ம எடப்பாடி ஏடிஎம்கே ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். டிஎம்கேவே வரும். டிஎம்கே வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். வந்து ஸ்டாலின் சேர்த்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக வரவங்க ஸ்டாலின் ஐயா வந்தாலும் டிஎம்கே வந்தாலும் திமுக எடப்பாடி பழனிசாமி வட்டாரம் வந்தா நல்லா இருக்கும். டிஎம்கே ஸ்டாலின் சார். நாம் தமிழ் விஜய் வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா டிவிகே தான். இப்ப ஆண்டுகிட்டு இருக்க டிஎம்கே பெஸ்ட் தான். எடப்பாடி நான் ஏடிஎம்கே சொல்றேன். எடப்பாடியார் முன்னேற்ற என்பதுதான் ஆட்சிக்கு வரணும். மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு வரணும். டிஎம்கே வெற்றி வாய்ப்புங்க. தளபதி முருகேசன். திமுக தான் வரும். விஜய் வரட்டும். பொறுத்தளவுக்கு விஜய் வந்தா நல்லா இருக்கும். டிவிகே தான். எங்க ஓட்டு உதயசூரியன். தளபதி முருகேசன். ஸ்டாலின் வெற்றி பெற்றா நல்லா இருக்கும். ஸ்டாலின் என்டிகேனே சீமான். நாம் தமிழ் கட்சினா எடப்பாடி விஜய் தான். சீமான். டிஎம்கே எங்களுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி. ஸ்டாலின் வெற்றி பெற்ற ஜெயிச்சாருன்னா திமுகவுக்கு அதிக வெற்றி வாய்ப்பு. தளபதி முருகேசன் இருக்காரு. எங்க ஆதரவு எப்பவுமே அவருக்கு. ஆம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர்ல மிக முக்கியமான தொகுதி சூலூர் தொகுதி. சூலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டியாகத்தான் களம் தென்படுது. ஆனா களத்துல இருமுனை போட்டியாகத்தான் இருப்பது போன்ற ஒரு சூழல் தெரியுது. அதிமுகவை சேர்ந்த சிட்டிங் எம்எல்ஏ விபி கந்தசாமி அவர்கள் இருக்கிறாரு. திமுகவை பொறுத்தவரை தளபதி முருகேசன் அவர்கள் இருக்கிறாரு. சோ இருவருக்கும் தான் மிக நெருக்கமான ஒரு போட்டியா இருக்கு. களம் என்ன சொல்லுதுங்கிறத களத்துல போய் கேட்கலாம், வாங்க போலாம். ஆனா இப்ப 2026 தேர்தல் வருது இல்ல, யார் ஆட்சியை பிடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக நல்லா இருக்கு. மகளிருக்கு நிறைய நல்லா பண்றாங்க. அதனால அதான் ஸ்கீம் கொடுக்குறாங்க. மீண்டும் திமுக ஆட்சிக்கு தான் நல்லா தான் இருக்கும். இப்ப சூலூர்ல யாரு நிக்கிறாங்க? தளபதி முருகேசன். அவரு பரிச்சயமானவரா? அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அவர் நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. சேவை இருக்கு. மொத்தமா போனா செஞ்சு. தளபதி முருகேசன் டிஎம்கேங்க நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. போன நல்லது பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கண்ணமலை பிரசிடண்டா இருந்தாரு. அப்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்ப அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க எடப்பாடி ஜெயிச்சா நல்லா இருக்கணும். அவங்க இது கொரோனாவுக்கெல்லாம் நல்லா பாடுபட்டாங்க. அப்ப கொரோனாவெல்லாம் வந்து நல்லா சோறு தண்ணி இல்லாம அவங்க கட்சிக்காரே கொண்டு வந்தாரு. தளபதி முருகேசன் இப்ப இருக்கிறவரும் நல்லா தான் பண்றாரு. இந்த இடம் மாறு மாட்டா தெரியுது. வரட்டும். ஸ்டாலின் அவங்க போட்டுக்கிற திட்டங்க வந்து சாகா திட்டங்க. இறப்பே இல்ல. வடக்குடி கட்சி பேரை மாற்றி வச்சு வழியா இப்ப வீட்டு வச்ச வரையும் மாசாரி கட்டி கொடுத்தாங்க. இப்ப பசுமை வீடு நேரம் அம்மா வந்து மாசத்து வழியா அந்த வீட்டு திட்டத்தை எடுக்க முடியல. விவசாயிகளுக்கு 2 இலவச கடன் போடுவோம். விவசாயிங்க மாசத்துக்கு 5000 ரூபாய் குறைஞ்சது வரும் சார்ஜ். வருஷம் ஆயுஷ் ஊழலுக்கு வருஷம் 60,000-70,000 ரூபாய் மிச்சம் தானே. பொம்பளைகளுக்கு 1000 வாங்கி கொடுக்குறது. இது சாக மறைக்கும் போது இதெல்லாம் சாகா திட்டங்க. வேற எந்த கவர்மெண்ட் போட்டாலும் 2வது நிதியை பத்தி நிறுத்திடுவாங்க. இது நிதி பத்தி நிறுத்தினா அவங்களுக்கு அடுத்த தேர்தல சுத்தம் வர முடியாம போயிரு. கை வைக்க மாட்டாங்க. விவசாயி கை வைக்க முடியுமா? பொம்பளை கொடுக்க வாய்ப்பு நிறுத்த முடியுமா? பிள்ளைகளுக்கு காலேஜ் போறாங்க, அது கொடுக்க நிறுத்த முடியுமா? சாகாவர திட்டங்கள் தான் ஸ்டாலின் திட்டமா. நீண்ட கால திட்டங்க. அதனாலதான் நம்மளுக்கு அது எப்படி அரசியல் இருந்தாலும் சரி, நல்லது செய்தா செய். 5 வருஷத்துக்கு தேர்தல் வருதுங்க. நாம் நல்லது இடமா பார்த்து சேர்ந்து வைக்கத்தான் அது வருது. 5 வருஷத்துக்கு இருக்கா. நம்மளுக்கு இந்த ஆள் வந்து கெடுதல் பண்ணியிருந்தாருன்னா மாற்றி இருக்குதா. இந்த ஆளு அமோகமா செஞ்சிருக்கிறாரு. நாம் எப்படி நாம மாற்ற முடியல. அஞ்சு மதமாரை சூழல் தோதிங்க. தளபதி முருகேசனுக்கு டிஎம்கேவில் ஸ்டாலின் தான். அப்புறம் விபி கந்தசாமிக்கு ஏடிஎம்கே ஜெயிச்சு போனா நெற்றியே வாங்குறதுங்க. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே 5 ஆண்டுகள் சிறப்பா இருந்ததுங்க. இந்த 5 ஆண்டுகள் பார்த்தீங்க எல்லா விலைவாசி ஏறிடுதுங்க. தமிழ்நாட்டினுடைய கடனை பயங்கரமா பண்ணிட்டாங்க. திமுகவுக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு ஏன்னா அதிகமா செயல்பட்டு இருக்கிறாங்க. சூலூர் தொகுதியில சுத்து வட்டாரங்கள்லயும் திமுக சிறப்பா செயல்பட்டு இருக்கு. தளபதி முருகேசன் அதாவது அவரு நான் பார்த்ததுல இருந்து சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்துக்கிறோம். கண்ணம்பாளையத்துல ஒரு ஏழ்மையான ஒரு தோட்டத்துல
விவசாய வேலை செஞ்சுட்டு ஏழ்மையா திடீர்னு எக்ஸல்ல வருவாரு, காலையில சைக்கிள்ல போவாரு, மக்களோட ரொம்ப நெருங்கி எளிமையான முறையில நம்மளோட பழகக்கூடியவர். எப்ப பார்த்தாலும் வாங்கி அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர், அருமையான நபர். அவர் வந்தா நம்மளுக்கு இங்க இருக்கிற எல்லாரும் பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு டிவிக்கு புது மாற்றம் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆட்சி இப்போ இருக்கிற ஆட்சியே ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குது. அதனால இந்த ஆட்சியை தொடரட்டும். ஒன்று புதுசாக வர்றவங்க வந்து கூட்டணினால அவங்க பேச்சை கேட்டுட்டு இவங்க பேச்சை கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த ஆட்சி தனிப்பட்ட முறையில் அப்படியே போயிட்டே இருக்குது. நல்லா தான் போகுது, சிறப்பாக போகுது. அதனால மீண்டும் தளபதி முருகேஷ் ரொம்ப நாளாக இருக்கிற அப்படி இந்த டைம் நிற்கிற அப்படி கண்டிப்பாக ஜெயிக்கணும், ஜெயிப்பா. மகளிர் உரிமை தொகை 1000 கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அது மறுபடியும் 2000 பண்ணிக்கிறாங்க. பேருந்து இலவசம், காலை சிற்றுண்டி எல்லாமே ஏகப்பட்டது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால திமுக மறுபடியும் வருங்க. டிவிக்கு அவ்வளவுதான், டிவிக்கு தான் ஒரு மாற்றம் வேணும். டிஎம்கே வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நம்ம சூலூர் தொகுதிங்க தளபதி முருகேசன் முன்னாடி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால மக்கள் சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம எடப்பாடியார் ஏடிஎம்கே ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். பிஜேபி கூட அலைன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா உதவிகளும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நேரடியாக வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடியார் வச்சிருக்கிறது. அதனால ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். வந்து ஸ்டாலினி சேர்த்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவரு எல்லாத்துக்குமே நல்லதுதான் செய்யறாரு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் மித்த என்ன மாதிரி வயசானவங்களுக்கு மித்த எல்லாருக்குமே இந்த இது ஊனமுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே அவர் நல்லதுதான் செய்யறாரு. இந்த அப்புறம் பஸ் எல்லாம் பிரியா விட்டுருக்காரு. திருப்பியா அவர் செய்தா அவர் தான் நல்லது செய்வாருன்னு தோணுது. அதனால அவர் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். விஜய் வந்தா நல்லா இருக்கும். புதுசா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்ப நல்லாதான் ஸ்டாலின் ஐயா செய்யறாங்க. இந்த இதை மட்டும் கட்படுத்தினா நல்லா இருக்கும் ஆட்சி. அது டிஎம்கே வந்தாலும் நல்லா இருக்கும். சூலூர்ல வந்து தளபதி முருகேசன் இந்த ஊர் பரிச்சயமானவர், இதே ஊர்ல படிச்சவர். நாம் தமிழர் அடிப்படை கருத்துக்கள் வந்து அதாவது லஞ்சம் இல்லாத ஒரு இது சொல்றாங்க. அதனால அது வந்தா நல்லா இருக்கும். டிஎம்கே தளபதி முருகேசன் மக்களுக்கெல்லாம் நல்லா பொதுவாக இது பண்ணிட்டே இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால உள்ளூர்காரர் அவரு, அதனால மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சவர், அறிமுகமானவர், அதனால கொஞ்சம் செய்வார். டிஎம்கே பிடிச்சா நல்லா இருக்கும். தளபதி முருகேசன் மக்களுக்காக நல்லா பண்றாரு, பிடிக்கிறாரு, நல்ல பிரச்சனை நல்லா பாக்குறாரு. கண்டிப்பா டிவிக்கே தான். இது ஒரு மாற்றம் வரட்டும், புதுசா ஒரு மாற்றம் வரட்டும். எத்தனை நாள் தான் டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் மாத்தி மாத்தி உங்க குடும்பத்திலேயே தான் வந்துட்டு இருக்காங்க. டிஎம்கே வெற்றி வாய்ப்புங்க. டிஎம்கே வர நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதாவது இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு சிறந்த ஒரு இதுன்னு சொல்றாங்க. பொருளாதாரத்திலையும் சரி டபுள் டிஜிட்ல ஒரு இது இருக்கிறதே வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். அதெல்லாம் நிறைய திட்டங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் நம்ம பண்ணிட்டு வேணுங்கிற பண்ணிட்டு இருக்காங்க. சில குறைகள் இருந்தாலும் வந்து மற்ற இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாடு சிறப்பாக தான் இருக்குது. தளபதி முருகேசனை வந்து எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு அழுத்த நல்லா ஒரு சிம்பிளா தான் பேசுவாரு. எந்த ஒரு ஈகோ இது பார்க்க மாட்டாரு. எல்லாருக்குமே வந்து நல்லா போறவங்கள வந்து அனுசரிச்சு நல்ல ஒரு விதத்தை பண்ணுவாரு. பொதுமக்கள்கிட்ட நல்லா அனுபவிவாரு. வேணுங்கிறது பண்ணி தருவாரு. எல்லாம் சிறப்பாக பண்ணுவார். பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைந்தால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் என்று கருதுகிறோம். சூலூர் சட்டமன்ற தொகுதி விபி கந்தசாமி மிகச்சிறந்த செயல்பாடு. அதாவது ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு வீட்லயுமே அவர் தெரியும், அவரையும் தெரியும், அவருக்கு எல்லாத்தையும் தெரியும். அந்த அளவுக்கு பழகினாரு. இப்ப இருக்கிற ஆட்சி அப்படியே இருக்கிற ஆட்சி திமுக தளபதி முருகேசன் நினைக்கிறாரு. தமிழ்நாடு இருக்கணும்ல கடைசி வரைக்கும். திமுக மக்களுக்கு வந்து மற்ற கட்சிகளை விட கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை விட இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தளபதி முருகேசன் இது என்னன்னா இந்த நிழலுமையாக்குறவங்க தான் தீர்மானம் பண்ணுங்க. மற்ற ஓட்டுகள் செதறாரு. டிஎம்கே நிழலுமையாக்குற ஓட்டுக்கு தான் அதை தீர்மானிக்கும். ஸ்டாலின் அவரு ஆட்சிக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கலைஞர்கள் நாங்க டிஎம்கே தான் நாங்க ஓட்டு போட்டுக்கிறோம். இந்த 5 வருஷமா நல்லா செஞ்சிருக்காரு. பெண்களுக்கு நிறைய நலத்திட்ட இதெல்லாம் செஞ்சிருக்காருங்க. 1000 ரூபாய் உதவியா இருந்துச்சுங்க. 1000 ரூபாய் உதவியா இருக்கா? ஆமாங்க. மாத்திரை மருந்தெல்லாம் வாங்குறதுல எல்லா பெண்களுக்கும் நல்ல சதா இருக்குதுங்க. குழந்தைகளுக்கு காலை உணவு போடுறாங்க. ஓஏபிக்கு நல்ல படம் வருது. ஒன்றும் பிரச்சனை நல்லா செஞ்சிருக்கிறாங்க. எங்க ஓட்டு தளபதி முருகேசன் தான் போடுவோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில அஇஅதிமுக ஆட்சி பிடிச்சா சிறப்பா இருக்கும். சூலூர் சட்டமன்றத்துக்கு ரொம்ப எளிமையானவர் தான். எல்லாத்தோட அணுகி பேசுவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரோட எந்த தப்பு அதனால எதுவும் இல்லை. அவர் மேடம் அதனால அணுகக்கூடியவர் தான். அவர் வந்து இன்னும் சிறப்பா இருக்கு எங்களுக்கு. எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கு. ரெட்டாடு வந்தா நல்லா இருக்கு. எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கு. சரி, ஓகே. ஸ்டாலின் வந்தா இவரோட வந்து ரசிகன். அதனால வந்து அரசியல் வந்துட்டாரு, செய்யறோம். திமுக ஸ்டாலின் ஐயா வந்தாலும் யாரு வந்தாலும் நல்லா இருக்கும்.
புதுசா வரவங்களுக்கு கொடுத்து பார்ப்போம். இப்ப ஆண்டுகிட்டு இருக்க டிஎம்கே பெஸ்ட் தான். இப்ப எந்த எல்லா துறையுமே எப்படி செயல்பட்டு இருக்கோ அதே மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்க. மாற்று வேணும்னா எது இல்லைன்னு மாற்றுக்கு போறதுக்கு எல்லாமே இருக்கு, எப்பயும் தான் போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்ணுக்கு பாதிக்கப்படுதுன்னா அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு போலீஸ் கொடுக்க முடியாது. எந்த கட்சி வந்தாலும் எந்த இது வந்தாலும் அவங்களுடைய இதை அவங்கதான் பாத்துக்கிறணும். அதனால வந்து இப்ப இருக்கிறத வந்து எதுவும் குறை சொல்ல முடியாது. தளபதி முருகேசன் நிற்கிறாரு, அவரு எல்லா கட்சியிலுமே பயணிச்சவர் தான். அவங்க அப்பா காங்கிரஸ்ல இருந்திருக்காரு, அவர் தேமுதிகவில் இருந்திருக்காரு, இப்ப திமுக கூட்டணியில இருக்காரு. நல்ல மனிதர், அவருக்கு ஓட்டு போடலாம், தப்பு வரும். விஜய் வரட்டும். எந்த கட்சி தான் ஆண்டுட்டு இருக்காங்க மாத்தி ஒரு வரட்டும். எடப்பாடியார் ஒரு துரிதமா ஒரு மக்களுடைய நலன்களை பொருட்படுத்துவாங்க. டவுன் டு தி எர்த் பர்சன், நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன். தளபதி முருகேஷ் டிஎம்கே நினைக்கிறாரு. மற்றவங்க பொதுமக்களுக்கு பெண்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே 100% சொல்ல முடியாது, 90% நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால டிஎம்கே வந்தாச்சு நல்லது. இந்த ஊர்லயே படிச்சவர், சொந்த ஊர் கண்ணம்பாளையம், மோப்பரி பக்கத்துல மோப்பரி வேலையா அவங்க அமைச்சியூர். அவங்க கல்யாணம் பண்ணது சுல்தான்பேட்டை, அங்க அவங்க மாமனார் ஊர். எல்லாமே வந்து அவருக்கு வெற்றி வாய்ப்பு நல்ல பிரகாசமா இருக்கு. பொறுத்தளவுக்கு விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து இப்ப புதுசா வர்றாரு, அவர் வந்து என்ன பண்றாரு, ஏன்னா புதுசா வர்றதுனால கொஞ்சம் நிறைய ஒரு மாற்றங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு. ஸ்டாலின் தளபதி முருகேசன் திட்டங்கள் நல்லா செஞ்சிருக்காரு, நல்ல அணுகுமுறை நல்லா இருக்குங்க, வாய்ப்பு நல்லா இருக்கு அவருக்கு. மீண்டும் அவருக்கு திமுக தான் வரும், இது உண்மையான என்னோட கருத்து. எங்க அப்பா 62 இருந்து கட்சியில் இருந்தவர், அதே மாதிரி திமுக தான் வரும். தளபதி என்ன திமுக இருந்தாலுமே ஒவ்வொரு பக்கமும் தெளிவா பார்த்துட்டு இருக்கிறோம். பொன்முடி அண்ணன் எம்எல்ஏல இருந்தாரு, அவரு போன காலத்துல இருந்து இருக்கும் பணிகள் சந்தைப்பேட்டைகள்ல கொரோனா தொட்டுகள்ல பண்ணி எல்லாம் பூந்து எச்சத்தை சீக்காச்சு. இப்படி கட்டுங்க, இப்படி ஒதுக்கி எடுக்குது இப்படின்னு பேசி ஒவ்வொன்றும் படிப்படியா ஒவ்வொரு பக்கமும் விட்டு போன அவங்க ஆட்சியில விட்டு தொட்டு போனதெல்லாம் நிறைவேற்றி பண்ணுச்சு. அதிமுக தான் நல்லா இருக்குங்க, மேல பிஜேபி கூட்டணிங்க. அதனால கொஞ்சம் 2 இன்ச்சிங் மேல, அதனால வந்து அதிமுக ஜெயிச்சு எடப்பாடி முதலமைச்சர் வந்தா நல்லா இருக்கு. தெளிவான சிந்தனையுடன் இன்றைய சூழலில் நீங்க தேர்தல் நலன் மட்டும் கருத்தில் கொண்டு இன்று வாக்களித்து, இந்த தேர்தல் என்பது ஒரு வரலாற்று ரீதியான தேர்தலாக மாறிடுச்சு. இந்த மசோதா மட்டும் தோற்கடிக்கப்படாமல் நிறைவேற்றுகிற சூழல் வந்திருந்தால் மீண்டும் இந்த எதிர்கட்சிகளை ஒன்று ஊட்டி வலிமையாக போராடக்கூடிய இடத்தில் தளபதி ஸ்டாலின் தான் இருந்திருப்பார். அவருடைய முழு முயற்சியினாலும் அவருடைய ஒத்துழைப்பினாலும் இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. எதிர்கால தமிழகத்தை மட்டுமல்ல, எதிர்கால இந்தியாவை பிளவுபடாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை நீங்க தேர்தல் செய்தியாக சொல்லலாம். இப்ப நீங்க நலத்திட்டங்கள் மற்ற எல்லாம் அது மக்களுக்கானது, ஆனால் முழுமையாக ஒரு சர்வாதிகார போக்கில் கொண்டு சென்று அந்த மசோதாவை இந்த முறை நிறைவேற்ற முடியாமல் இதை பிரித்து பின்பு அதிலிருந்து மகளிர் சட்ட மசோதாவை கொண்டு வருவது என்பது ஒரு கண்துடைப்பு. அதை முன்வைத்து இதை செய்வதை மிக உணர்ந்த ஸ்டாலின் அந்த தீயிட்டு கொளுத்துகிறார் என்று சொல்கிற பொழுது அதற்கு நேர் எதிராக இன்னொன்றை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதை கொளுத்தாமல் இதை எதிர்க்காமல் இருந்திருந்தால் இவர் நடைமுறைப்படுத்தி இருக்கிற இனிமேல் வரக்கூடிய யாரும் நடைமுறைப்படுத்தக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களும் நிறைவேற்ற முடியாத சூழல் தமிழகத்தில் உருவாகும். அது யார் ஆட்சி அமைத்தாலும் சரி, முழு கட்டுப்பாடும் டெல்லிக்கு சென்றுவிடும். அதனை காப்பாற்றியிருக்கிறார்கள். அதனால் தமிழக மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம், தமிழகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. நிலையான ஆட்சியை மீண்டும் ஸ்டாலின் தொடர வேண்டும் என்பதுதான் அனைவரும் விரும்ப வேண்டியதாக இருக்கும் என்று உறுதியாக சொல்லுவோம். வெற்றி பெற்றால் மாதம் ஒரு முறை வருவேன் என்ற இப்ப இந்த சூலூர் தொகுதியில இங்க உட்கார்ந்து இருக்கோம். இப்ப அண்ணா சொன்னாரு இங்க இருக்கிற நலத்திட்டங்களை எல்லாம் வந்து தளபதி முருகேசன் செய்து கொடுப்பாருன்னா, இப்ப தளபதி முருகேசன் தான் இங்க வேட்பாளராக இருக்கார். அவர் இடத்துல ஒரு தொலைபேசி பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல சந்தைக்கு போகிற வழியில் இந்த சாக்கடை அடைத்திருக்கிறது என்று சொன்னால் அவர் அங்கு உட்கார்ந்து இருந்தாலும் சொல்வார், அந்த முக்குலைங்களானா நான் வந்து பாத்துறேன்னா நாளைக்கு ஆள் அனுப்பிச்சிடறேன்னு சொல்லுவார். பெரம்பூர்லயோ திருச்சி கிழக்குலயோ அப்படி ஒரு இடர், ஒரு வெள்ளம் வந்துருச்சு, ஒரு இடத்துல சாக்கடை நிரம்பி வெளியேறது என்று சொன்னால் அந்த பகுதியை அவர் எந்த அளவுக்கு உணர்ந்திருப்பார். எந்த வேட்பாளரும் உணரணும். உட்கார்ந்த இடத்தில் அவருக்கு எத்தனை வார்டு இருக்கிறது, எத்தனை தெரு இருக்கிறது, எங்கே வந்து குடிநீர் வசதி இல்லை, எங்கே மின் தடை ஏற்படுகிறது என்பதையெல்லாம் தெளிவாக தெரிந்து சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் மக்களோடு பழகி மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அதுல நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள்
ரெண்டு கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த மாற்று கட்சியாக இருந்தாலும் அவர்கள் தெரிந்து சொல்வாங்க. நீங்களே சொல்லுங்க. டிவிக்கே தான் அவர் ஆட்சி தான் நல்லா இருக்கும். நாம் தமிழ் கட்சினா கோட்பாடு நல்லா இருக்குதுங்க, நல்லா பேச்சுது, ஒரு நல்லா பிடிக்குது. திமுக ஸ்டாலின் அமைச்சா தான் நல்லா இருக்குங்க. இங்க சூலூர் தொகுதி தளபதி முருகேசன் கண்டிப்பா செய்ப்பாரு, அவர் தான் ஜெயிப்பாரு. திமுக ஆட்சியில ஏழை வயசானவங்களுக்கு பணம் வருது, பணம் வாங்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அந்த நகை எல்லாம் தள்ளுபடி வந்தது போன இதுல. இந்த இதுலயும் அதெல்லாம் வரும்னு நல்ல நம்பிக்கையா இருக்கிறாங்க. அவர் வந்து ஆட்சி நல்லா இருக்கும். திமுக வந்ததுங்கன்னா இங்க ஹாஸ்பிட்டல் இல்லைங்க, இங்க ராசிபுரத்துல இப்பதான் ஹாஸ்பிட்டல் அவர் வந்து முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு. தளபதி முருகேசன் வந்து பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் இல்லாத இடத்துல ஹாஸ்பிட்டல் ஆயிட்டு. ஆத்திர அவசரத்துக்கு நம்ம விஸ்குன்னு போற ஒரு சின்ன மாத்திரையாவது இருந்தால் இந்த ஊர்ல இல்லை, ஒன்னா சூலூர் போகணும், இல்லைன்னா கோவை மெடிக்கல் இப்படிதான் போகணும். இப்ப ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்கிறாங்க, பரவாயில்லைங்க. தளபதி முருகேசன் உதவி செய்வார். நாங்க மகளிர் அணி இதுல இருக்கிறோம். ஆமாங்க, எனக்கு அந்த 1000 ரூபாய் இவ்வளவு நாள் வரலைங்க, இப்பதான் வந்தது, கடைசியில வந்துச்சு. எங்க பொண்ணுக்கெல்லாம் வரலைங்க, இருந்தாலும் நாங்க உதயசூரியன்ட்டு ஓட்டு போட்டோம். ஸ்டாலின் வெற்றி பெற்றா நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்து அந்த காலத்துல இருந்து கருணாநிதி ஆட்சி காலத்துல இருந்து முன்னேற்றி கொண்டு வர்றாரு நாட்டை. எதுவுமே மக்கள் படிக்கிறதுக்கு, கல்வி கட்டணம், தண்ணி பிரச்சனை, குழந்தைகளுக்கு முட்டை கொடுக்குற, சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து குழந்தைகள் இப்ப திட்டம் வந்து காலை உணவு திட்டம் வந்து சிறப்பான திட்டம். இல்லாத குழந்தைகளுக்கு காலையில் உணவு போய் காலையிலேயே சாப்பிடுறாங்க. முட்டை, சாப்பாடு, உப்புமா, ஒரு நாளைக்கு வெண்பொங்கல், ஒரு நாளைக்கு சேமியா போடுறாரு. அப்புறம் கருணாநிதி காலத்துல இருந்துமே சிறப்பா நடந்துட்டு இருக்குது. எல்லாமே எதுவுமே மாற்றத்துக்கு இடமே கிடையாது. எல்லாத்துக்குமே உதவி செய்யறாங்க. வந்து தளபதி முருகேசுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. வெற்றி பெற்ற அமைப்பு சூப்பரா வரும். அதிமுக வந்தா பெட்டரா இருக்குங்களா? இது பண்றாங்க. நிச்சயமா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வெற்றி பெறணும். மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும். என்ன காரணம் சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்ப சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது பார்லிமெண்ட்ல மகளிர் மசோதா 33% இடஒதுக்கீடு முன்னிறுத்தி மறைமுகமாக தொகுதி வரையறையில் தான் கொண்டு வருவதற்கான முக்கியமான நோக்கத்தை மகளிர் இடஒதுக்கீடு என்பது ஏற்கனவே கொண்டு வரப்பட்டது. அதை மட்டுமே தனியா கொண்டு வந்தா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஆதரிச்சதை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அதை கொண்டு வரதுக்கும் இஷ்டம் இல்லை. அதே சமயத்துல அதை சாக்காட்டிட்டு தொகுதி மறுவரை என்பதை கொண்டு வருவதற்கான ஒரு சூழ்ச்சியை மத்திய ஒன்றிய அரசாங்கம் செஞ்சது. அதை வந்து இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அனைத்து எதிர்கட்சியும் ஒற்றுமையா இருந்து இந்த இடத்துல மத்திய அரசு தோற்கடிச்சிருக்காங்க. அப்ப இது போன்ற செயல்கள் கடந்த காலங்களிலும் மிக தீவிரமாக இந்த ஒன்றிய அரசினால் தமிழ்நாடு மற்றும் பிஜேபி தவிர்த்த மற்ற மாநிலங்கள், கட்சிகள் ஆடக்கூடிய மாநிலங்கள்ல மிக தீவிரமாக ஒரு தீண்டாமை அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நிதி ஒதுக்கீடாகட்டும், வேறு எந்த நலத்திட்டங்களாகட்டும் பாரபட்சமும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து இந்த தமிழ்நாடு என்பது இதுவரை நடந்த அனைத்து குறியீடுகளும் பார்த்தால் தேசிய அளவில் வந்து மிகச்சிறந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த இதுக்கெல்லாம் காரணம் வந்து யார் அப்படின்னு மக்கள் தீர்மானிக்கும். இப்ப புதுசா வந்திருக்கிற மாற்றத்தை விரும்பக்கூடிய கட்சிகளாகட்டும், அவர்களுக்குள்ள எந்த விதமான ஒரு செயல்பாடும் கிடையாது. சும்மா மாற்றம் தந்திருக்க ஒரு கவர்ச்சி அரசியல், அது மக்கள் மத்தியில் அது எல்லா காலத்திலும் இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த இடத்துல கண்டிப்பா நிற்காது என்னுடைய கருத்து. அதனால நிச்சயமா மீண்டும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதாவது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியால் வெற்றி பெறணும், வெற்றி பெற வேண்டும். அதுதான் மக்களுக்கு நல்லது. பொதுவாக மக்கள் நலன் சார்ந்ததான கருத்து சொல்றதான இது கட்சி சார்ந்தோ அல்லது ஒரு கட்சிக்காக பேசுறதோ பேச்சுள்ள எது நல்லது அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு அணியை ஏற்படுதுன்னு சொன்னா அதுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த தலைவர்கள் யார் எங்க இருக்காங்க, அவங்கள நாம் ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துல பொதுமக்கள் எல்லாரும் இருக்கணும். இன்னைக்கு அதை உணர்ந்து செஞ்சாங்கன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் ஆட்சிக்கு வரணுங்கிறது என்னுடைய கருத்து. மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு வரணும். ஸ்டாலின் ஆட்சி வந்தால்தான் சில நலத்திட்டங்கள் எல்லாம் நல்ல முறையில் நடந்தும் மக்கள் சுபாட்சமாக இருப்பார்கள் என்று என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பகுதியில் முருகேசன் வெற்றிவாய்ப்பு சூடி இந்த பகுதிக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்களுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் நல்லா இருக்கும். தளபதி முருகேஷ் அவர் வந்து ஏழைகளை முதல் கொண்டு எல்லாத்துக்கும் வரையும் அவருக்கு தெரியாத ஆளே இல்லைங்க. ரோட்ல தளபதி முருகேஷ் அவர் வேட்பாளர் தெரியாத ஆளே இல்லை. ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிறோம்னா அண்ணான தான் கூப்பிடுவான், ஒரு பங்காளில் உட்காந்துக்கிறோம்னா அண்ணான தான் கூப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனுங்க. அதுக்காக தளபதி முருகேசன் திமுக கேண்டிடேட், அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். தமிழகத்துல வந்து
நலிவடைந்தவர்கள், கீழ்நிலை இருக்கிற பெண்கள், கீழ்நிலை இருக்கிற குடும்பங்களுக்கு அவர் வந்து நன்மை செய்கிறாரு. பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கிறாரு, குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்கிறாரு, படிக்கிற பொண்ணுகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறாரு, காலேஜ் படிக்கிற ஆண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறாரு. தளபதி முருகேசன் தான் பெண்களுக்கு அனைத்து பெண்களுக்கும் பயனுள்ள செஞ்சிருக்காங்க. சரிங்களா? பெண்கள் தான் மெயின். எனக்கு ஆண்கள் மூல வந்து நிறைய செஞ்சிருக்காரு. பெண்களுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், அப்புறம் காலேஜ் படிக்கிற 1000 ரூபாய், இலவச பஸ் பாஸ், எத்தனையோ திட்டங்கள் வந்து நல்ல நல்ல திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. அதனால வந்து மகளிர் ஓட்டு மிக அதிகமாக கிடைக்கும். சூழ்நிலை வந்து தளபதி முருகேசன் அவர் இருக்காரு. எங்க ஆதரவு எப்பவுமே அவருக்கு முடியும். நீங்களே பார்த்துருக்கீங்க கடந்த 5 வருஷமா என்னென்ன பண்ணியிருக்காங்க. புதுசா ஒருத்தவங்க வந்து பண்ணல அப்படின்னா ஒண்ணு நடக்காது. ஸ்டாலின் வெற்றி பெற்று ஜெயிச்சாருன்னா நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காருங்க. இன்னும் நீ வரப்போற காலத்துல இன்னும் நல்ல திட்டங்கள் சிறப்பா செய்யப்படணும்னு சொல்லியிருக்காருங்க. அதனால டிஎம்கேக்கு தான் நான் ஓட்டு போடுறேன். தளபதி முருகேசன் இருக்காருங்க. அவர் வந்து மக்களுக்கெல்லாம் வந்து பரிச்சயமான ஒரு பேஸ் தாங்க. என்ன ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் வருவாரு போவாரு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரு. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் இருந்தாரு, நல்லா பண்ணிக்கிறாரு, நிறைய பண்ணிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் வரணுங்க. இளைஞர்கள் ஓட்டு விஜய்க்கு போகுதுன்னு சொல்றாங்களே, அப்படியெல்லாம் இல்லை. நீங்க நிறைய பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வரும்போது நிறைய பாலிசி ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. முதியோர் கொடுக்குறாங்க, குழந்தைகளுக்கு இருக்குது, தமிழ் புகழ், ஆண்களுக்கு அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் இளைஞர்களுக்குள்ள இருக்குது, மகளிர்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி பாலிசி ஸ்கீம் எல்லாம் வந்து ஸ்டாலின் தான் கொடுத்துருக்காரு. இவரை பார்த்துதான் மற்றவங்க எல்லாம் கொடுக்குறாங்க. சினிமா முகத்துல போறவங்களும் போவாங்க, எல்லாரும் அப்படி போக மாட்டாங்க. அரசியல் தெரிஞ்சவங்க யாரும் அங்க போக மாட்டாங்க. அவரும் வருவாரு, கொஞ்சம் கத்துக்குவாரு, உடனே வரட்டும், ஒன்றும் அவசரம் இல்லைங்க. இந்த சூலூர்ல வந்து தளபதி முருகேஷ் டிஎம்கே தான் ஜெயிக்கும் வெற்றி வேட்பாளர். ஆமா, எங்கள் குடும்பத்தொகை வருது, பென்ஷன் அதிகரிச்சிருக்காங்க. நாங்க 2 சத்துணவு வேட்பாளர் 2000 வந்து 3500 வந்திருக்குது. உரிமை தொகை வருது, எல்லா மக்களுக்கும் கிடைக்குது. அப்ப அவரு வந்தா நல்லா இருக்குமல்ல. வீட்டுல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் 2000 வருது. இப்ப வருது 26 பேர் ஜெயிச்சா, அப்ப அவருதான் வரணும். சரிங்க. இப்ப இந்த விஜய்னு ஒருத்தர் வந்திருக்கிறாருல்ல, விஜய் எல்லாம் சினிமா கூட்டாளி ஆகாதுங்க. சினிமா வேற, உள்ள மக்கள் இடத்துல வேற. அது சினிமாவில் எப்படி வேலை செஞ்சுட்டு போகலாம். மக்கள் இடத்துல வந்து வெயிலே வந்து சுத்தருக்கு மாட்டேங்குது. ஜெயிச்சா எங்க போய் வந்து இந்த இடத்துல ராமசனம் வந்து ஒடியாரு வருங்க. ஒரு ஊட்டம் போட்டா 10 நாளைக்கு மாறுறது வெளிய காலத்துல இறங்கி ஒரு வந்து அமைப்பு கேரள வந்து பிடிச்சிட்டுங்க. அப்புறம் நான் போடலாம். எனக்கு வந்ததே முதல்வராக ராஜாவாக முடியுமா? 1வது படிக்காம நீங்க 5வது போக முடியுமா? இவர் 1வது படிக்கிறது, இப்பதான் படிக்கிறார். எப்படி எச்சமா போட முடியும்? அவருக்கு கொஞ்சம் ஓட்டு உள்ளது. ஆனா இருந்தாலும் இந்த டைம்ல கிடையாதுங்க, ஒரு ஈடுபாடு இல்ல. விஜய் வருகையினால அஇஅதிமுகவோ திமுகவோ காணாமல் போகாது. அடுத்து வருகிற 5 ஆண்டு காலங்களில் என் மனசுக்கு பட்டது டிவிக்கே தான் காணாமல் போகுது. பாதிக்கிறவர்கள் ஒன்றும் இல்லை, யங்ஸ்டர்ஸ்களும் இருக்குது. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு வந்து அதிகமா இல்லை. அதனால அவர் நடிங்கிற ஒரு போஸ்டர்லாம் போக வழியா பெரிய ஒரு இது கொண்டு வர முடியாது. புதுசா கட்சி ஆரம்பிச்சு பண்ண முடியாதுங்க. அடுத்தோன்னே உடனே பிடிக்க முடியாது. அது 5-6 வருஷம் போனக்கு அப்புறம் இது மனசாவே நான் நினைக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி அவரை நீங்க கட்சியா நினைக்கிறது? அவரு அடிச்சுட்டு மேல அடிக்க பிடிச்சிட்டு வந்துருக்கிறேன், இருக்கிறாரு, அவ்வளவுதான். ஓட்டுக்கு இப்ப ரிலீஸ் இல்லை, இலவசம் போடுவாங்க, அது அவங்களோட விருப்பம். விஜய் வந்து ஒரு சினிமா ரிலேட்டட் பர்சன், அதாவது ஒரு கற்பனை உலகத்துல இருக்கிறாரு. அவர் வந்து பேசிக்கா எதுவும் நாலேஜ் கிடையாது. விஜய்க்கு இந்த கிரேஸ் வந்து பார்க்கணுங்கிற கிரேஸ் தானடியும், மித்தபடி இது ஓட்டா மாறக்கூடிய வாய்ப்புகள் இல்ல. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் காஸ்ட் பண்றவங்கன்னா விஜய்க்கு போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அனுபவம் மிக்க சிட்டிசன்ஸ் ஓன்ட் காஸ்ட் ஃபார் விஜய். டிவிக்கு எல்லாம் வந்திருக்கு, ஆனா எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதனால ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். கூட்டம் இருக்கிறவங்க ஓட்டு போட்டுருவாங்களே. அவரோட ரசிகர் பெருமக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரே நான் குறை சொல்லல, ஒருத்தர் குறை சொல்லி இனத்தாக போகுது. அவங்க ரசிகர் பெருமக்களுக்கு தெளிவான சிந்தனையில அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அப்படிங்கிற போது ஓட்டு விரையிருக்கு சான்ஸுகள் உண்டு. இப்ப எந்த இளைஞரை பார்த்தாலுமே நான் விஜய் ரசிகரங்காங்க, பிள்ளைகள் பார்த்தாலும் விஜய் ரசிகருங்காங்க. சொல்றது அப்படித்தான். அங்க போடும் போது அவங்க சிந்தனைகள் மாறுபட்டால் எதுக்கு போடுவாங்க? அவங்களோட மனநிலையை நம்ம அந்த அன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்குதோ, இன்னைக்கு வயிறு நிறைய சாப்பிடுறேன், நாளைக்கு காலையில இருந்து சொல்லி அவன் சாப்பிடறான்னு சாப்பிடுன்னு நாளைக்கு தான் தெரியும். விஜய்க்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் தாய்மார்கள் ஓட்டு நடிகர், அவரு நடிகர். எம்ஜிஆர் இருந்தாருன்னு இப்ப சொல்றதுக்கு இல்ல. அவர் ஆதி காலத்துல கருணாநிதியுமே எம்ஜிஆருமே ஈக்குவலா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு 10 வருஷம், இவங்க ஒரு 10 வருஷம். இது வந்து அவர் புதுசா வந்து உற்பத்தி பண்ணிக்கிறாரு.
நடிகர் இருந்தால் ஒழியா மக்கள் வந்து நடிப்புக்கு ஒத்துழைப்பாங்க. கட்சிக்கு வந்து வர்றது வாய்ப்பு கம்மி சார். வந்த எல்லாம் போய் பாக்குறீங்க. அது மக்கள் ஓட்டு போடாத பசங்க ஓடு என்ன பண்றது? ஓட்டு போடாத பசங்க போய் ஆதரவு கொடுத்தாங்கன்னா இன்னும் ஆதி காலத்துல இருந்து கருணாநிதி எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கு வாய்ப்பு வந்தால் சந்தோஷம். ஆனா அவர் இல்லை வரீங்க வரவே இல்லை எங்களுக்கு தெரியாது. இந்த ஊர் யார் விஜய் கட்சியில் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. யாருமே வந்து சொல்லாம கேட்க முடியல. அப்புறம் எப்படி நாங்கள விஜய்க்கு ஓட்டு போடுறது? பார்த்தது எங்களுக்கு தெரியாது. எந்த கட்சிக்காரும் வந்து கேட்கல. விஜயோட வருகையில வந்து அது ஜனநாயகம் எல்லாரும் சொல்லக்கூடியதுதான். எல்லாருக்கும் உரிமை உண்டு. அவர் நீங்க நீண்ட குறைந்த நாட்களாக பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா ஓய்வெடுக்கிறாரு, அதெல்லாம் நாம அது தனிப்பட்ட விஷயம். அவர் கருத்தியல் என்று இன்னைக்கு வரைக்கும் எதையும் சொன்னதில்லை. அவர் கொள்கை தலைவரும் முன்னெடுத்தவரை பற்றி எதையும் பேசுவதில்லை. அவர் மக்களிடத்திலேயே இப்ப பிரச்சாரத்தை 2 நாட்களாக சுற்றுப்பயணம் தான் மேற்கொள்கிறார். அதுல ஏதோ ஒரு சூசகமான ஒரு கருத்து இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. பேசினால் செய்தி பேச வேண்டும். இப்ப நீங்க கேட்கறீங்க, நான் சொல்றேன் இந்த மசோதா பத்தி சொல்லணும், இல்லைன்னா நலத்திட்டங்களை சொல்லணும். நலத்திட்டங்களை எப்படி முன்னெடுத்து எப்படி செயல்படுத்தணுங்கிறது ஒரு விஷயத்தை சொல்லணும். நலத்திட்டங்களை சொல்லிட்டு போவது வேறு, நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் கொடுப்பது என்பது வேறு. சரி, இப்ப ஒன்றிய அரசை எதிர்க்கும் அளவிற்கு விஜய்க்கு துணிவு இல்லைங்கிறீங்களா? துணிவுங்கிறத விட கருத்து இருக்குதா அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியது. அவர் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சு வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நமக்கு தெரியல. சரி, இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க மகளிர் ஓட்டெல்லாம் எங்களுக்கு தான் அப்படின்னு விஜய் சொல்றாரு? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து சும்மா இப்ப என் பொண்ணு தான் இருக்குது. விஜய் பார்க்க எங்க வீட்டுல எல்லாருமே போவாங்க, ஓட்டு போட மாட்டேன். நானும் விஜய் ரசிகர். இப்ப என்னைக்கு அரசியல் பண்ணணும் விளங்கிட்டேன். நல்ல விஜய் ரசிகர். 4 நாள் படம் பார்ப்பேன், விரும்புவேன். என்னைக்கு அரசியல் பார்த்தேன்னா அப்படி வாழ்ந்துட்டேன்.